அடுத்த கட்டம் எப்படி? என்னுடைய இலக்கு இல்ல அது. அப்துல் கலாம் ஐயா எனக்கு இட்ட ஆணை அது. 50 லட்சம் மாணவர்களை சந்திக்கணும்னு. அது வந்து கல்லூரி மாணவர்கள், பள்ளி மாணவர்கள் எல்லாரும் இணைஞ்சு அவங்களுக்கு நான் என்னோட பயணம் போனோம். அதாவது கலாம் சாருடைய இந்த கட்டளை 10 கல்வி கட்டளையை கொண்டு போனோம். 35 லட்சம் மாணவர்களை சந்திச்சுட்டேன். இன்னும் ஒரு 15 லட்சம் மாணவர்கள் இருக்காங்க. அது அப்படியே போயிட்டு இருக்கு. அது முடிஞ்சிடும். இன்னும் ஒரு 1.5 வருஷத்துல முடிஞ்சிடும். பாடத்திட்டங்கள் இப்ப தமிழகத்துல பாடத்திட்டங்கள் எப்படி இருக்கு? சர்வதேச லெவலுக்கு மாணவர்களை தயார்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? இல்ல, சர்வதேச லெவலுக்குலாம் போக வேண்டாம். நம்ம இந்திய தேச லெவல்ல இருந்தாலே போதும். அதுவே நல்லா இருக்கு. பாடத்திட்டம் நல்லா தான் இருக்குது. பாடம் பசங்க கிரகித்துக் கொள்ளுகின்ற முறையும் கற்பிக்க வேண்டிய முறையிலும் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் பர்ஃபெக்ஷன்ஸ் பண்ணிட்டாக்கா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அரசு பள்ளிகள் பயன்பாடுலாம் நல்லா தான் இருக்கு. அரசு பள்ளிகள்ல பாடத்திட்டங்கள் நல்லா இருக்கு. தனியார் பள்ளி நோக்கி நிறைய பெற்றோர்கள் போறாங்க. தனியார் பள்ளிக்கு போனாக்கா அதுல வந்து உங்களுக்கு ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். கவர்மெண்ட்ல ஃபீஸ் கிடையாது. அதை பயன்படுத்திக்கலாம். மற்றபடி குவாலிட்டின்னு பாத்தீங்கன்னாக்கா 2 இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கு. இப்ப எங்க குழந்தைங்களே, என் பொண்ணுக்கு 2 பொண்ணுமே அரசு உதவி பெறும் பள்ளியில தானே படிக்கிறாங்க. நண்பருக்கு என்னோட வாழ்த்துக்கள். அதே சமயத்துல இந்த மே 1 வந்து உழைப்பாளர் தினம் இல்லையா? ஜென்ரலாவே நம்ம வந்து என்னுடைய உழைப்பு, எல்லாரும் உழைக்கிறாங்க. உழைப்பாளர்னாக்கா நம்ம யாரை சொல்லுவோம்? நம்மளுடைய உடல் உழைப்பை தானே சொல்றோம். கரெக்டா இல்லையா? பேட்டி எடுக்கிறீங்களா? கேளுங்க, நீங்களும் கேளுங்க. உடல் உழைப்பு தானே. இந்த உடல் தானே உழைக்குது. அப்ப யாரும் உழைப்பாளி? உடல் தானே. இந்த உடலுக்கு நம்ம மரியாதையே கொடுக்கறது இல்லை. இதுல கொண்டு போய் சாராயத்தை ஊத்துறோம், சிகரெட் போட்டு தூக்கி போடுறோம், போதையை போட்டுறோம். அப்போ உடலுக்கு மரியாதை கொடுக்கறவங்க தான் உண்மையான உழைப்பாளிகள். ஏன்னா உடல் தான் உழைக்குது. இப்ப நான் பேசுறேன்னா என் உடல் தானே பேசுது. நீங்க உடலாம் கேமரா பிடிச்சிட்டு நிக்கிறீங்க, நான் கை தானே பிடிச்சிட்டு நிக்குதுப்பா. இத பாருங்க, கை உழைக்குது இல்ல. அப்போ நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ எல்லோருக்கும் ஆரோக்கிய விழிப்புணர்வு முக்கியம். அதெல்லாம் நாங்க கலாம் சாருடைய கோட்பாடுல பிசிக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி, மென்டல் ரெஸ்பான்சிபிலிட்டியை நாங்க ரொம்ப அழகா கொண்டு போறோம். ஆரோக்கியம், அதனாலதான் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்லும்னு சொல்றோம். நீங்க மேடையில பேசும்போது ஜோதிடம் என்பது மூட நம்பிக்கை இல்ல, அது மூடப்பட்ட நம்பிக்கையா பார்க்கப்படுது அப்படின்னு சொல்றீங்க. அதை பத்தி கொஞ்சம் நமக்கு இப்போ ஒரு மூட நம்பிக்கைங்கிற வார்த்தை ஏன் வருதுனாக்கா, அது அவங்களுக்கு மூட நம்பிக்கை சொல்றவங்களுக்கு. அவங்களுக்கு அதை பத்தி டீட்டெயில் தெரியாதனால. நான் உணர்ந்துட்டேன்னாக்கா அது வந்து எனக்கு மூட நம்பிக்கை கிடையாது, நம்பிக்கை தான். அப்போ நம்பிக்கை என்பது எப்போ வரும்னா அதுக்குள்ள போனாதான் வரும், போலனா வராது. அப்போ உள்ள போய் நான் கண்டுபிடிச்ச உடனே அந்த நம்பிக்கையை நான் மூடிடக்கூடாது, மற்றவங்களுக்கு கொண்டு போனோம். அதை தான் அவர் சொல்றாரு, உணர்தலும் உணர வைப்பதும்.